சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. மாந்தை திருநகரின் சேரலாதர் வாழ்க வாழ்க. சேரநாட்டின் மாமன்னர் சேரலாதர் வாழ்க வாழ்க. வாருங்கள் மன்னவா, வாருங்கள். தாங்கள் இல்லாத இந்த சேரநாடு சூரியன் இல்லாத வானம் போல் இருந்தது. சேரநாட்டின் பரிபாலனத்தை தொடர முடியாமல் நாங்கள் மிகவும் சிரமப்பட்டோம். ஏன் இப்படி சொல்கிறீர்கள் பிரதானியாரே? தங்கள் அறிவுரைகளும் ஆலோசனைகளும் நாட்டை வழிநடத்த பெரிதும் துணையாக இருந்தன என்று என் தந்தையார் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். பிறகு நான் பொறுப்பேற்ற பின்னும் தொடர்ந்து அது எனது ஆட்சியிலும் பிரதானியாக இருக்கும் தங்களின் ஆற்றலை நான் என் கண் முன்னால் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது தாங்கள் என் மீது கொண்டிருக்கும் அன்பின் காரணமாக உரைக்கும் வார்த்தைகள். அடுத்து நமது அமைச்சரை எடுத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு சிக்கலான பிரச்சனையானாலும் எளிதில் அதற்கு ஒரு தீர்வு காண்பார். மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல் என்பதற்கேற்ப அடுத்து எத்தகைய சூழ்நிலை ஏற்படும் என்பதை நுட்பமாக ஆராய்ந்து சொல்லி அதை எதிர்கொள்ள செய்வார். அப்படி இவர் சொன்னதை கொண்டுதானே எதிர்பாராமல் தாக்குதல் நடத்த முனைந்த கொங்கு நாட்டானை வெற்றி கண்டோம். அப்படி சொல் வேள்மாறா. அந்த போரில் நீ புரிந்த வீர சாகசங்களை பற்றி அங்கு களத்தில் கண்ட அனைவருமே என்னிடம் உன்னை பற்றி போற்றி புகழ்ந்தார்கள். இப்படி அனுபவமிக்க பிரதானி, அறிவு திறன் கொண்ட அமைச்சர், ஆற்றல் மிக்க தளபதி என அனைவருமே என்னை சூழ்ந்திருக்கும் போது நான் ஏன் என் நாட்டின் நிலை பற்றி கவலைப்பட வேண்டும்? அப்படி சொல்லாதீர்கள் மன்னவா. எல்லா அங்கங்களும் சிறப்பாக இணைக்கப்பட்டிருந்தாலும் தலை இல்லாமல் அவை செயல்படுமா? அதேபோல் தலைமையான அரசர் இல்லாமல் போனால் நிலைமை வேறு விதமாக மாறிவிடும். ஆனால் தாங்கள் எங்கள் மீது கொண்ட நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் எங்களால் இயன்றளவிற்கு பார்த்து கொண்டோம். ஆனாலும் நாட்கள் செல்ல செல்ல எங்களுக்கே கலக்கம் வந்துவிட்டது. இன்னும் எவ்வளவு நாட்கள் மன்னர் இல்லாமல் இப்படி நம் நாட்டை நிர்வகிக்க முடியும் என்ற அச்சம் வந்துவிட்டது. அதே நேரம் மகாராணியாரும் இளவரசியும் எங்களை அழைத்து, உங்களுக்கெல்லாம் மன்னர் இங்கு இல்லையே என்ற வருத்தமே இல்லையா? இப்படியே நாட்களை ஓட்டி விடலாம் என்று முடிவெடுத்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். மகாராணியாரும் மிக கடுமையாக, நீங்கள் யாராவது சென்று மன்னரை அழைத்து வருகிறீர்களா அல்லது நானே புறப்பட்டு செல்லட்டுமா என்று கேட்டுவிட்டார்கள். அதற்கு மேலும் நாங்கள் தாமதிக்க முடியுமா? அதனால்தான் எங்களின் சார்பாக அமைச்சரை அனுப்பி வைத்தோம். எல்லாவற்றையும் அமைச்சர் என்னிடம் சொன்னார். சேர நாட்டை விட்டு உங்களை எல்லாம் பிரிந்து அங்கேயே தங்கியிருக்க நேர்ந்ததால் மிகவும் சங்கடமாகத்தான் இருந்தது. ஆனால் சென்ற காரியம் எந்த வகையிலாவது நிறைவேறும் பட்சத்தில் அதற்காக சிறிது தாமதித்தால் தவறில்லை என்று நினைத்தேன். ஆனால் எல்லாமே பயனில்லாமல் போய்விட்டது. சோழ இளவரசன் என்ன அவ்வளவு உயர்ந்தவனா? அவனை விட்டால் இந்த நாட்டில் வேறு இளவரசர்களே கிடையாதா? எப்பொழுது அவன் நம் இளவரசியை புறக்கணித்தானோ அப்பொழுதே நீங்களும் வேண்டாம், உங்கள் உறவும் வேண்டாம் என்று அவர்களை புறக்கணித்து விட்டு தாங்கள் வந்திருக்க வேண்டாமா? வேள்மாறா, உனக்கிருக்கும் இந்த கோபமும் வேகமும் எனக்கு இருந்திருக்காது என்று நினைக்கிறாயா? அமைச்சர் அங்கு வந்தபோது இதையே தான் கேட்டார். நான் சென்ற காரியம் மட்டும் அல்லாமல் வேறொரு காரணமும் சேர்ந்து கொண்டது. அதற்காகவே நான் சோழ நாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அது என்ன மன்னவா? விஜய பூபதி. என்ன சொல்கிறீர்கள் மன்னவா? அவன் எப்படி அங்கு வந்தான்? ஏன் வந்தான்? நீங்கள் அங்கு இருப்பது தெரிந்திருந்தும் அவன் வருவதற்கு அந்த விஜய பூபதிக்கு எப்படி துணிச்சல் வந்தது? நான் இருக்கும் இடத்திற்கு அவன் வரவில்லை, அவன் இருக்கும் இடத்திற்குத்தான் நான் சென்றேன். தாங்களே சென்றீர்களா மன்னவா? ஆம் பிரதானியாரே, அந்த விஜய பூபதி சோழ நாட்டில் தான் இருக்கிறார். இதற்கே இப்படி அதிர்ச்சி அடைகிறீர்களே, அவன் யார் என்று தெரிந்தால் என்ன சொல்வீர்கள்? அமைச்சரே, நீங்களே சொல்லுங்கள். அந்த விஜய பூபதி சோழ மன்னர் கரிகாலரின் தங்கையான மங்கம்மாவின் கணவன் இருங்கோவேளோடு இணைந்து கரிகாலருக்கு எதிராக செயல்பட்டு அதற்காக இங்கு வந்து
நம் மன்னரையே அவமதித்த விஜயபூபதி இப்போது மனம் மாறிவிட்டானாம். சோழ மன்னருக்கு துணையாயிருக்கிறானாம். இது என்ன கதை? இதை எப்படி நம்பினார் அந்த கரிகாலர்? அவன் என்னை கொலை செய்ய வந்தான் என்பது தெரிந்தும் தன் தங்கையின் கணவன் என்ற ஒரே காரணத்தால் அதை பொருட்படுத்தவே இல்லை. மன்னவா, அந்த செய்தியை கேட்டதிலிருந்து நாங்கள் கொதித்து போயிருந்தோம். உறவு நாடி சென்ற கொங்கு நாட்டு மன்னரான தங்களையே கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் என்றால் அந்த நாட்டில் வாழும் குடிமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? நீ சொல்வதும் சரிதான் தளபதி. என் விஷயத்தில் குற்றவாளி யார் என்று தெரிந்தும் கொற்றவன் அதை பொருட்படுத்தவில்லை என்றால் அவன் நீதியை பற்றியே சந்தேகிக்கும் நிலை வந்திருக்கிறது. விஜயபூபதி என் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் கத்தி என்பதை நான் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறேன். ஆனால் தங்கை கணவன் என்பதால் அதீத நம்பிக்கை வைத்திருக்கும் கரிகாலன் அதன் விளைவை நிச்சயம் அனுபவிக்கப் போகிறார். தாங்கள் இங்கு வந்து விட்டீர்கள், அதுவே எங்களுக்கு போதும். அந்த கரிகாலர் தான் விதைத்திருக்கும் வினையின் விளைவை தாமே அனுபவிக்கட்டும். அதை பற்றி நமக்கென்ன? ஆனால் இப்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் வருத்தத்தை அளிக்கிறது. எதை பற்றி சொல்கிறீர்கள் மன்னவா? என் அருமை மகள் பரிவாதினியை பற்றி தான் சொல்கிறேன். அவள் மனதில் பல நாட்களாக பேசி பேசி சோழ இளவரசர் மீது ஒரு ஈடுபாடு ஏற்படும்படி செய்துவிட்டேன். இப்போது அது நடக்கவில்லை என்பதை அறிந்தால் அவள் நிலை எப்படி இருக்கும் என்பதை நினைத்துதான் கலங்குகிறேன். பரிவர்தினி, வீணை வாசிப்பதில் நீ மிகவும் கைதேர்ந்தவளாகிவிட்டாய். இன்னும் சிறிது நேரம் உன் வாசிப்பை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டும் அளவிற்கு உன்னுடைய வாசிப்பு மிகவும் அபாரமாக இருக்கிறது. அம்மா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல் என்னுடைய வீணை வாசிப்பு தங்களுக்கு அபாரமாக தோன்றுகிறது. இல்லை பரிவர்த்தினி, உண்மையைத்தான் சொல்கின்றேன். தேர்ந்த கலைஞர்களுக்கு நிகராக உன் வீணை வாசிப்பு அபாரமாக இருக்கிறது. உன்னை நினைத்தாலே எனக்கு பெருமிதமாக இருக்கிறது பரிவர்த்தினி. இசையில், பாடலில், நடனத்தில், விளையாட்டில் என சகல துறைகளிலும் சிறந்து விளங்கும் உன்னை மகளாக அடைந்ததை நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அம்மா, என்னை அளவுக்கு அதிகமாக புகழாதீர்கள். அதன் பிறகு நான் கர்வத்தில், ஆணவத்தில், தலைகணத்தில் சிறந்தவளாகிவிடப் போகிறேன். அடக்கத்தில் சிறந்த பொறுமையின் சிகரமான என் மகள் ஒரு நாளும் ஆணவக்காரியாக மாற மாட்டாள் என்று எனக்கு தெரியும். உங்களுடைய நம்பிக்கை வெற்றி பெற என்னுடைய ஆசீர்வாதங்கள். இந்த குறும்பும் குதூகலமும் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இருக்க முடியும்? என்ன இருந்தாலும் நாளைக்கு திருமணம் முடிந்து இன்னொருவர் நாட்டிற்கு போக வேண்டியவள் தானே. உன் திருமணத்தை பற்றி பேசி சோழ நாட்டாரின் சம்பந்தம் கை நழுவி போனதை நானே உனக்கு நினைவுபடுத்திவிட்டேன். அதை நினைத்து நீ ஏன் வருத்தப்பட வேண்டும் பரிவர்தினி? உன்னை போன்ற சௌந்தரியமான குணவதியை அடைய கொடுத்து வைக்காத அந்த கிள்ளி வளவன்தான் இதற்காக வருத்தப்பட வேண்டும். அம்மா, அம்மா, தாங்கள் நினைப்பது போல் சோழ நாட்டாரின் சம்பந்தம் கை நழுவி போனதை பற்றி நான் இப்போது யோசித்துக் கொண்டிருக்கவில்லை. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அதை பற்றி எனக்கு சிறிது கூட வருத்தம் இல்லை.
பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்களில் நான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் வைத்துக் கொள்வதில்லை. எதிர்பார்ப்பு இல்லாததனால் எனக்கு ஏமாற்றமும் இல்லை. அப்பாவின் ஆசை நிறைவேறவில்லையே என்ற வருத்தம் சிறிது இருக்கின்றது. ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. எனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எதற்காக எந்த வரன் அமைந்தது, எந்த வரன் அமையவில்லை என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். அம்மா, நான் திருமணம் முடிந்து போவதை பற்றி தாங்கள் கூறியதும் நான் யோசனையில் ஆழ்ந்தது எதை பற்றி தெரியுமா? நான் திருமணம் முடிந்து போக நேர்ந்தால் தாய் தந்தையரை பிரிய நேரிடுமே. நம்மால் எப்படி அவர்களை பிரிந்து செல்ல முடியும் என்பதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் தான் வேற எதையோ நினைத்துக் கொண்டீர்கள். அதுதான் உன் யோசனை என்றால் நானும் மன்னரும் ஒன்று செய்கின்றோம். காலம் முழுவதும் சேர அரண்மனையிலே தங்குவதற்கு எந்த நாட்டு இளவரசர் சம்மதிக்கின்றாரோ அவரையே உனக்கு மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்து விடுகிறோம். உருத்திரங்கண்ணனாரே, தாங்கள் என் விருப்பத்தை ஏற்று இங்கு அவ்வப்போது வந்து செல்வது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. மன்னவா, நான் பட்டினப்பாலை நூலை அரங்கேற்றிய பிறகு எனது கிராமத்திற்கு சென்று விட வேண்டும் என்றுதான் எண்ணியிருந்தேன். ஆனால் தாங்களோ சிறிது காலம் இங்கு தங்கிவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று அன்பு கட்டளை இட்ட பிறகு அதை என்னால் மீற முடியுமா? உருத்திரங்கண்ணனாரே, பட்டினப்பாலை என்று தாங்கள் எந்த பட்டினத்தை பற்றி பாடினீர்கள்? காவிரி பூம்பட்டினத்தை தான். தாங்கள் அந்த அளவிற்கு இந்த காவிரி பூம்பட்டினத்தை பற்றி பாடிவிட்டு தாங்களே இங்கு சிறிது நாட்கள் இல்லாமல் சென்று விட்டார். பிறகு தாங்கள் இந்த பட்டினத்தை பற்றி பாடியதற்கு என்ன பொருள் இருக்கும்? தாங்கள் எந்த அளவிற்கு இந்த பட்டினத்தை கூர்ந்து கவனித்திருந்தார் அப்படி பாடியிருக்க முடியும். அப்படி இருக்க இதை விட்டு தாங்கள் செல்வது எப்படி பொருந்தும்? தாங்கள் சொல்வது உண்மைதான் மன்னவா. எனக்கு இந்த பட்டினத்தை மட்டுமல்ல, இதை ஆளும் மாமன்னரான தங்களையும் விட்டு செல்ல எனக்கு மனமில்லை. அதனால்தான் எப்பொழுதாவது கிராமத்திற்கு சென்றாலும் உடனே நான் இங்கு வந்து விடுகிறேன். புலவர், அங்கே வந்து கொண்டிருப்பது யார் என்று பாருங்கள். செழியன் யாரை அழைத்து வருகிறான் என்பது தெரிகிறதல்லவா? மணிமாறன் சோழ நாட்டில் சிறிது காலம் தங்கியிருந்தவனாயிற்றே மன்னவா. அவனை தெரியாமல் இருக்குமா? பாண்டிய நாட்டின் படைத்தலைவனான இவன் நமது இளவரசியின் திருமணத்திற்கும் வந்திருந்தானே. தாங்கள் சொல்வதும் சரிதான். இப்போது திடீரென்று மணிமாறன் இங்கு வந்திருக்கிறான் என்றால் ஏதோ ஒரு முக்கியமான செய்தியோடுதான் வந்திருக்க வேண்டும். சோழ நாட்டு மாமன்னருக்கு எனது பணிவான வணக்கம். வா மணிமாறா, பாண்டிய நாட்டிலிருந்து வெகு வேகமாக வந்திருக்கிறாய் என்பது உன்னை பார்க்கும் போதே தெரிகிறது. உண்மைதான் மன்னவா. மணிமாறன் கோட்டைக்கு வந்த மறுகணமே எனக்கு செய்தி தெரிந்தது. பார்த்திபனுக்கு மணிமாறன் அறிமுகம் இல்லை என்பதால் நானே சென்று மணிமாறனை தங்களிடம் அழைத்து வந்தேன். ஆஹா, மிகுந்த பொறுப்பான முறையில் நடந்து கொண்டாய் செழியா. நீங்கள் இருவரும் இணைந்து வரும் காட்சியை கண்ட புலவர் உருத்திரங்கண்ணனார் மணிமாறனை பார்த்துவிட்டு பாண்டிய நாட்டின் படைத்தலைவன் என்று குறிப்பிட்டார். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரியவில்லையா செழியா? மணிமாறன் பாண்டிய நாட்டின் படைத்தலைவன் என்றால் நீ யார்? பாண்டிய நாட்டின் முதன்மை படைத்தலைவன் தானே. ஆனால் புலவர் அதையே மறக்கும் அளவிற்கு சோழ நாட்டின் பணிகளில் நீ இரண்டர கலந்து விட்டாய். தாங்கள் சொல்வது உண்மைதான் மன்னவா. என்ன மணிமாறா, வந்திருக்கும் உன்னை பற்றி கேட்காமல் இங்கிருக்கும் செழியனை பற்றி பேசுகிறேனே என்று பார்க்கிறாயா? செழியன் தான் இங்கிருந்து என் பொருட்டு சில பொறுப்புகளை ஏற்று பணிபுரிந்தாலும் பாண்டிய நாட்டிற்கு உரியவன் தானே செழியன். ஆமா ஆமா. நல்லது. நீ வந்த காரணத்தை சொல்வதற்கு முன் அங்கு பாண்டிய மன்னர், பாண்டிமாதேவியார், இளவரசர் இளம்வழுதி, என் மகள் மலர்கொடி முதலானோர் நலம்தானே? அனைவரும் நலமாக இருக்கிறார்கள் மன்னவா. மணிமாறா, நீ திடீரென்று இங்கு வந்திருப்பதிலிருந்தே நீ ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லத்தான் வந்திருக்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது. பாண்டிய மன்னர் என்ன சொல்லி அனுப்பினார்? தாங்கள் சொல்வது உண்மைதான் மன்னா. தங்களிடம் தரப்பட வேண்டும் என்று ஒரு மடல் எழுதியுள்ளார். அதில் உள்ளவை முக்கியமான செய்தியாதலால் வழக்கமான தூதுவரை அனுப்பாமல் எங்களையே இந்த மடலை எடுத்து செல்லும்படி அனுப்பி வைத்தார். அப்படியா? எங்கே அந்த மடலை இப்படி கொடு.
மணிமாறா, இந்த மடலில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று தெரியுமா? இல்லை, தெரியாது மன்னவா. பாண்டிய மாமன்னர் சோழ மாமன்னருக்கு எழுதிய லிகிதத்தை நான் எப்படி பார்ப்பேன்? எதை பற்றி எழுதியிருக்கிறீர்கள் என்று என் மன்னரிடம் நான் எப்படி கேட்பேன்? பாராட்டுகிறேன் மணிமாறா, நீ பண்பாடு மாறாமல் நடந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இதில் உள்ள செய்தி நீ அறியக்கூடாதது அல்ல. இன்னும் சொல்ல போனால் உங்கள் அரண்மனையில் உள்ள முக்கியமான அனைவரும் அறிந்த செய்தியாகத்தான் இது இருக்க வேண்டும். அது என்னவென்று சொல்லுங்கள் மன்னவா. ரோமாபுரியை அரசாளும் பேரரசர் அகஸ்டர் சீசர் பாண்டிய நாட்டிற்கு தமது தூதுவன் ஒருவனை அனுப்பி வைக்கப் போகிறார். கடல் கடந்த ரோம பேரரசுக்கும் நமக்கும் இதன் மூலம் ஏற்படவிருக்கும் நட்புறவை சுட்டிக்காட்டி தமது மகிழ்ச்சியை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மாமன்னர். தாங்கள் சொன்னது போல் இது அரண்மனையில் உள்ள முக்கியமானவர்களுக்கு தெரிந்த செய்திதான் மன்னவா. ஆனால் அத்தோடு இணைத்து மற்றொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் பாண்டிய மன்னர். செழியனை உடனே அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் மடலில் குறிப்பிட்டிருக்கிறார். மன்னவா, பாண்டிய மாமன்னர் என்னை அழைத்திருக்கிறார் என்றால் ஏதோ முக்கியமான பணியை என்னிடம் ஒப்படைக்க நினைக்கிறார் என்று பொருள். அதனால் நான் இங்கிருந்து புறப்பட தாங்கள் அனுமதிக்க வேண்டும். பார்த்தீர்களா உருத்திரங்கண்ணனாரே, பாண்டிய பேரரசர் அழைத்த உடனேயே இங்கு தான் ஏற்ற பணிகளை எல்லாம் விடுத்து உடனே புறப்பட துடிக்கிறான் செழியன் என்பதை பார்த்தீர்களா? தனது தாய்நாட்டு பற்று என்பது எல்லோருக்குமே இயல்பானதுதானே மன்னவா? சரியாக சொன்னீர்கள். ஆனாலும் நீண்ட இடைவெளிக்கு பின் வந்திருக்கும் மணிமாறனை உடனே திருப்பி அனுப்பி வைக்க எனக்கு மனம் வரவில்லை. சில நாட்கள் இங்கு இருந்துவிட்டு பிறகு செழியனும் மணிமாறனும் இணைந்து புறப்படட்டும். உருத்திரங்கண்ணனாரே, சொல்லுங்கள் மன்னவா. இவர்கள் பாண்டிய நாட்டிற்கு செல்லும் போது அவசியம் நீங்களும் இவர்களோடு பாண்டிய நாட்டிற்கு செல்ல வேண்டும். தங்கள் விருப்பம் அதுவானால் அவ்விதமே செய்கிறேன் மன்னவா. தாங்கள் இவர்களோடு சென்று மதுரையும் பதியை பார்த்தால் அதை பற்றியும் ஒரு பட்டினப்பாலை பாடிவிடுவீர்கள் அல்லவா? மலர்கொடி, என்ன மலர்கொடி, சில நாட்களாக இந்த பக்கம் நீ வருவதே இல்லை. வேலை மிகுதியா அல்லது முத்துநகை என்று ஒருத்தி இந்த பாண்டிய நாட்டில் இருப்பதையே நீ மறந்து விட்டாயா? முத்து நகையை எப்படி என்னால் மறக்க முடியும்? நீ மட்டும் இந்த பாண்டிய நாட்டில் இல்லாமல் இருந்தால் இந்த மலர்கொடையின் நிலை என்னவாக இருக்கும் என்று யாராலும் கணித்து கூற முடியாது. உனக்கு ஒன்று தெரியுமா முத்துநகை? பாண்டிய மன்னரும் பாண்டிய மகாராணியாரும் மங்கள நன்னாள் அன்று கட்டாயம் நான் பாரம்பரிய நகையை அணிந்து வர வேண்டும் என்று கூறினார்களே. அன்று இரவு முழுவதும் நான் உறங்கவே இல்லை. என்னிடத்தில் அந்த பாரம்பரிய நகை இல்லை, அதை நான் திருட்டு கொடுத்து விட்டேன் என்று தெரிந்தால் அதற்கு பின்னர் நடைபெறும் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. அன்று எனக்கு அச்சமாக இருந்தது முத்துநகை. அத்தகைய இக்கட்டான சூழலில் இருந்து என்னை விடுவித்த உன்னை என்னால் எப்படி மறக்க முடியும்? மலர்கொடி, அன்று அந்த பாரம்பரிய நகை விஷயத்தில் என்னால் உனக்கு உதவ முடிந்தது எனக்கே இன்று வரை அது ஆச்சரியம் தரும் விஷயமாகத்தான் இருக்கிறது. எத்தனை முயற்சித்தும் அந்த பாரம்பரிய நகை விஷயத்தில் என்னால் சிறிதளவு கூட துப்பு துளக்கிவிட முடியவில்லை. தானே எதிர்பாராத விதத்தில் கருங்குழலி அந்த நகையை அணிய வேண்டும் என்ற ஆசையில் மகேந்திரனிடம் கேட்கப் போக அதை தருகிறேன் என்று மகேந்திரன் சொன்னதையும் அன்று நான் பார்க்காமல் போயிருந்தால் இன்று வரையில் கூட என்னால் அந்த பாரம்பரிய நகையை கண்டுபிடித்திருக்க முடியாது. ஏனென்றால் இந்த நகை திருட்டு போனது தொடர்பாக எனக்கு மகேந்திரன் மீது எள்ளளவும் சந்தேகம் ஏற்படவில்லை. உண்மைதான் முத்துநகை. அந்த பாரம்பரிய நகையை திருடியது மகேந்திரன் தான் என்று நான் அறிந்த போது எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஆமாம் முத்துநகை, நான் உன்னை ஒன்று கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். அந்த மகேந்திரனின் தங்கை கலைவாணி அவ்வப்போது உன்னை சந்திக்க வருகிறாள் என்று நான் கேள்விப்பட்டேனே. உண்மைதான் மலர்கொடி. அவ்வப்போது ஆறுதல் தேடி கலைவாணி என்னை சந்திக்க இங்கு வருகிறாள். செழியன் தாமரை மீது கொண்டிருக்கும் காதல் வலிமையானது.
அவர்கள் இருவரும் ஒருவர் மற்றவர் மீது வைத்திருக்கும் உண்மையான காதல் அவர்களை வாழ்வில் நிச்சயம் ஒன்று சேர்த்து வைக்கும். ஆனால் நீ செழியன் மீது கொண்டிருக்கும் காதல் ஒரு தலை காதல். நிச்சயம் அது நிறைவேறாது. அதனால் செழியனை நீ மறந்து விடுவதுதான் உனக்கு நல்லது என்றெல்லாம் நான் அவளுக்கு எடுத்து சொன்னதில் கலைவாணி உண்மைகளை உணர்ந்து கொண்டு விட்டாள். செழியன் மீது தான் காதல் கொள்வது அர்த்தமில்லாதது, அது நிறைவேறாது என்பதை இப்பொழுது கலைவாணி புரிந்து கொண்டு விட்டாள்.